Student, next example 9.40 பார்க்க போறோம். Integral over 0 to 2a x square square root of 2ax minus x square into dx. Okay. ஸோ அப்போ இதை எப்படி சார் சால்வ் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் நான் x is equal to என்ன சார் எடுத்துக்கிறேன்னா 2a into cos theta whole square அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ differentiating with respect to x, dx by d theta is equal to 2a into 2 cos theta. Again, differentiating with respect to theta. Cos theta வை differentiate பண்ணா minus sin theta. Okay, அப்போ என்ன இருக்கும்? dx is equal to minus 4a sin theta into cos theta into d theta. Okay, அடுத்தது என்ன சார் பண்ணலாம்னா லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சார் லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் தான் ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எக்ஸு தீட்டா. ஓகே, இப்போ நான் எக்ஸுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 0 கொடுத்துருக்காங்களா? எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 கொடுத்தா இங்கே என்ன ஆகும்? 0 கொடுத்தீங்கன்னா இது என்ன டிகிரி? 90 டிகிரியா? 90 டிகிரியோட ரேடியன் π/2. ஓகே, அடுத்தது எக்ஸுக்கு 2a கொடுத்தீங்கன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் 2a கேன்சல் ஆயிரும். மீதி என்ன சார் இருக்குன்னா π/2 சாரி 0 இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதை கொண்டு போய் மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்னா அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். I is equal to minus integral π/2 to என்ன இருக்கு? 0 4a square cos power 4 theta into square root of 2a into 2a cos square theta minus 4a square cos power 4 theta into 4a sin theta cos theta into d theta. இந்த இடத்துல எப்படி சார் நெகட்டிவ் வந்ததுன்னா இங்கே dxக்கு பதிலாக மைனஸ் வந்தது, அதனால நெகட்டிவ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நெகட்டிவை நான் பாசிட்டிவாக மாற்ற போகிறேன். அப்போ இன்டகிரேஷனை பொறுத்தளவு நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றணும்னா லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிச்சுன்னா லிமிட் எப்படி மாறும்? I is equal to integral over 0 to π/2. I is equal to integral over 0 to π/2. இங்க 4a ஸ்கொயர் இருக்கு, இங்க 4a இருக்கா? 4 4 சார் என்ன வரும்? 16a cube. 4 4 சார் என்ன வரும்? 16a cube. அகைன் என்ன இருக்கு? sin theta. ஓகே, இங்க cos power 4 theta, இங்க cos theta இருக்கு. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா cos power 5 theta, cos power 5 theta square root of என்ன இருக்கும் சொல்லும் பார்க்கலாம்? 2 2 சார் 4a square cos square theta, 4a square cos square theta. அகைன் என்ன இருக்கும்? 1 minus cos square theta into d theta. ஓகே, அப்போ 1 minus cos square theta பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா sin square தீட்டான்னு எழுதிக்கலாமா? I is equal to 16a cube வெளியில் எடுத்துக்கலாம். இன்டகரல் ஓவர் 0 to π/2 sin theta into cos power 5 theta. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4a square cos square theta 1 minus cos square theta sin square theta அப்படின்னு எழுதிக்கலாமா? into d theta into d theta. அப்போ finally we get I is equal to 16 into a cube integral over 0 to π/2 sin theta into cos power 5 theta. ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தா என்ன இருக்கும்? 2a cos theta sin theta into d theta. ஓகே, இங்கே என்ன இருக்கு? ஃப்ரண்ட்ல ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 16 இருக்கா? அப்போ I is equal to எப்படி சார் எழுதலாம்? 32a, இங்கே a cube இருக்கு, இங்கே a இருக்கு. 32a power 4 integral over 0 to π/2
sin ஸ்கொயர் தீட்டா காஸ் பவர் 6 தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இங்கே பாருங்க, நான் சொன்ன ஷார்ட்கட் ஃபார்முலா ரெண்டுமே என்ன நம்பர் இருக்கு, ஈவன் நம்பர் இருக்கு. ஈவன் நம்பர் இருக்குன்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ I இஸ் ஈக்குவல் டு 32 a பவர் 4. ஓகே, அப்போ இங்கே ஃபஸ்ட்டு காசுக்கு தானே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். 1 ரெடியூஸ் பண்ணால் 5. ஓகே, 6 + 2 ஆட் பண்ணால் 8. அடுத்தது 2 ரெடியூஸ் பண்ணலாமா, 5 - 3 பண்ணால் 3. இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 6. ஓகே, இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 1. இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 4. ஓகே, அதுக்கப்புறம் சைனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா, இதில் 1 பண்ணால் 1 divided by 2. அப்போ 1/2 வந்தா π/2. இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா I is equal to 5π a பவர் 4 divided by 8. ஓகே, இதான் ஃபைனல் ஆன்சர். ஸ்டூடெண்ட் எல்லாமே முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ.